வழக்கம் போல் எங்கள் அம்மா வந்து ஹார்லிக்ஸ் போட்டு எனக்கு வச்சுருந்தாங்க. குடிச்சிட்டு காலையில் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து மைண்டில் ஒரு ஏக்கம் வேறு. ஒரு மார்னிங் நைட்டு தூங்கும்போதே லைட்டாக தான் தூங்கினேன். அதனால் கொஞ்சம் ஏக்கம் வேறு. ஊருக்கு போகணும், மறுபடியும் ஊருக்கு போகணுமே, 10 நாள் லீவில் இருந்துட்டோமே, போகவும் மனசு இல்லை, போய் தான் ஆகணும்னு ஒரு மனசு எப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு சேடு மூமெண்ட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவை கொஞ்சம் நல்லா தேத்திட்டு அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு முருங்கைக்கீரை பவுட்ரு பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து நிறைய வேறு இருந்துச்சு. சரி இது வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 டேஸ் முன்னாடி அதை காய வச்சு அது ஒரு மைண்டில் இருந்தது. அது பவுட்ரு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பவுட்ருலாம் பண்ணி நான் பேக் பண்ணி அழகாக வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு வச்சுட்டு எங்கள் அம்மாவை கொஞ்சம் தேத்திக்கிட்டே உட்காந்து எங்கள் அம்மா வந்து சேடு மூமெண்ட்லேயே இருந்தாங்க. பேசவே இல்லை, எங்கிட்ட அமைதியாகவே உட்காந்துருந்தாங்க. எங்கள் அம்மா கூட காலைல சண்டை போட்டேன். அதனால் அப்புறம் வந்து மதிய சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அக்கா பசங்க வந்தாங்க. மறுபடியும் ஈவினிங் போல் ஹார்லிக்ஸை போட்டு குடிச்சிட்டு எங்கள் அக்கா பசங்களுக்கு எங்களை பேசிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தானுங்க. அப்புறம் அவங்க கூட பேசி முடிச்சுட்டு அப்புறம் நம்மளும் ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு மழை வேறு வர ஆரம்பிச்சிடுச்சு. வர மாதிரி ஆகிட்டு மழையும் வந்துடுச்சு. அப்புறம் நான் ஒரு 7 மணியை போல் கிளம்பிட்டு 9 மணிக்கு பஸ்ஸு, 7 மணிக்கு கிளம்புனா தான் நம்ம அங்கே போக முடியும்னு சொல்லிட்டு 7:45 விட்டு கிளம்பிட்டேன். எங்கள் அக்காவும் மாமா வந்து என்னை விட்டுட்டு வந்தாங்க. எங்கள் ஊர்லேயே விட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் நான் பஸ்ஸு புக் பண்ணியிருந்தேன். அதனால் டான்னு அது என்னென்னா 8:45 வந்து நின்றுச்சு. நான் போனேன் 8:45 நான் இறங்கிட்டேன். போனோடனே பஸ் இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறி சீட்டை பிடிச்சிட்டு நான் புக் பண்ண சீட்டில் உட்காந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.